கும்பிட்ற தெய்வம் நம்ம வீட்டு வேலைக்காரி. நான் போய் நின்னாக்கா எனக்கு நீ கேட்டா கொடு. அப்ப நீ குடுக்கல நீ சரியில்ல. முருகனை கும்பிட்டு இங்க யாரும் தோத்து போனதா சரித்திரம் கிடையாது. யார் ஒருத்தன் எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன், நீங்க முருகனுக்கு ஒரு 11 வாரம் நீங்க இங்க போங்க. முருகனோட செவ்வாய்க்கிழமை அங்கே போயிட்டு வாங்க. கண்டிப்பா அவனோட வாழ்க்கை 3வது வாரத்துல வந்து மாறாது. நீங்க பாத்தீங்கன்னா எங்க முருகரோட சந்நிதிக்கு எங்க போனாலும் அங்க பக்கத்திலேயே அடிவாரத்திலேயோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் சமாதிங்கிறது அந்த இடத்துல இருந்தே தீரும். சிவங்கிறது ஒரு தெய்வம் கிடையாது, அவர் ஒரு அரூபம். அவர் வந்து ஒரு நமக்கு ஞான தேடலின் ஒரு முடிவு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா வாராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராங்க ஆசைப்படுறது மட்டும் வணக்கம் சார். சமீபமா நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் வந்து முருகனை வழிபட்டுட்டு இருக்கேன், சிவனை வழிபட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இன்னும் கஷ்டங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. சித்தர்களை கும்பிட்றேன், எனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த கஷ்டம் குறையல, அதிகமா தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் சொன்னேன். இல்ல சிவனை கும்பிட்டா நிறைய சோதிப்பாங்க, முருகனை கும்பிட்டா நிறைய சோதிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா சார்? உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு? இப்போ பலரும் இது இந்த கேள்வி வந்து பலரும் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, பலரும் சொல்றாங்க. உண்மைதான். அதாவது நான் சிவனை கும்பிட்டேன், எனக்கு சோதனையில சோதனைகள் இருக்கேன். அதிகமா இருக்கு. முருகனை கும்பிட்டேன், எனக்கு சோதனை அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் இயல்பா சொல்றாங்க. ம். இப்ப அது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு பொதுவாவே பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு தீங்கிழைச்சிட்டு, நம்ம வந்து அ நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழ்ந்துறணும், அ அப்படின்னு போய் தெய்வத்திட்ட நின்னாக்கா, அவன் எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும் சரி, ம். அவனுக்கு எந்த தெய்வமும் வேலை செய்யாது. ம். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு சுப்பனுக்கு வந்து ஒருத்தன் குமார் வந்து இவன் கெட்டு போகணும்னு நினச்சிட்டு, இல்லை அவன் குடும்பத்த கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு, அடுத்த நாள் போய் என் குழந்தை குட்டியோட நான் நல்லபடியா வாழணும். முருகா என்னை காப்பாத்து, சிவனே என்னை காப்பாத்துன்னா எப்படி உன்னை காப்பாத்துவான்? எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கிழைச்சிட்டு, தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற எவனோட வாழ்க்கையும் நல்லா இருந்தா, நீ எந்த கோயில்ல நீ கோடிய கொட்டி குடுத்தாலும் சரி, பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உனக்கு அந்த பிராப்தம் கிடையாது. ம். அவ்வளோதான். அது ஒரு இது. இப்போ முருகன் பத்தி இப்ப பேசுனீங்க. முருகன நம்ம கும்பிடுறோம். முருகன கும்பிட்டாக்கா இது சோதனைகள். தெரியலன்னு. முருகனை கும்பிட்டு அ இங்க யாரும் தோத்து போனதா சரித்திரம் கிடையாது. முருகனுக்கும் அதை எப்படி கும்பிடணுங்கிற ஒரு சில வழிமுறை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு சில பலமுறை நான் கூப்பிட்றேன். ஆரியத்துக்கும், வைத்தியத்துக்கும் அந்த கருத்துக்கு மாற்று கருத்து உடையவன் நான். ஆ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இங்க என்ன ஒரு சில விஷயத்தலாம் முருகனுக்காக நெறைய ஒரு சில விஷயத்த ட்ரெண்ட் பண்றது. என்னன்னா, முருகன் வந்து வள்ளி தெய்வானை அவங்க பொண்டாட்டி. ம். முருகன் வந்து சிவன், பார்வதி தான் அவங்க அம்மா. முதல்ல அந்த புராணங்கள் நீங்க உங்களோட நான் எதையும் நான் வே இத புடிச்சுக்க, இத பிடிக்காதுன்னுலாம் நான் எதுவும் சொல்லல. முருகனுங்கிறவன் ஒரு தமிழ் நிலத்துக்கான, தமிழ் குடிக்கான, குறிஞ்சி நிலத்துக்கான அதி அ ஆதி தலைவன் அவன். சரிங்களா? அவன் ஆதி தலைவன். அவன் ஒரு சித்தன். அவ்வளோதான். இப்ப அவன கொண்டே போயிட்டு, "நீ வள்ளி தான் உனக்கு பொண்டாட்டி, சிவன் இதுதான்" அப்படிலாம் ஒரு விஷயமே இங்க கிடையவே கிடையாது. அத வெளியில இருந்து இங்க கொண்டு வந்து அதாவது வந்து நம்மளோட கல்ச்சர, நம்மளோட அந்த சமயத்த உடைக்கிறதுக்கு நெறைய முயற்சி பண்றாங்க. இங்க ஆதி தெய்வங்கள் யாரு? நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சேயம், அடுத்தது கொற்றவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க மாயோன் தான். மாயம். இங்க என்ன பண்றாங்க இத அவங்க இங்க என்ன பண்ணாலும் இவங்களோட வழிபாட்டு, இவங்களோட இந்த குலதெய்வ வழிபாட்டு, இவங்களோட முன்னோர் வழிபாட்டு ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ ஒரு சில விஷயத்த கனெக்ட் பண்றாங்க. அதுதான் இது. அந்த அந்த வரலாறுக்குள்ள நம்ம போனோம்னா, அது கான்ட்ரோவர்சியா போகும். முருகனுக்கு வள்ளி தெய்வானை மனைவிங்கிறது ஒரு அற்பத்தனமானது. அந்த நீங்க அத தூக்கி வச்சிருங்க. அது நம்ம அதுக்குள்ள வேண்டாம். முருகனுக்கு அ தாய் தந்தை சிவன்கிறது அந்த இதுலயும் இது பண்ணுங்க. இதுல வந்து இவரு நம்ம ஆ செந்தமிழ் சீமான் ஒரு கருத்த முன்வைப்பாரு. சிவன பத்தி பேசுவாரு. இன்னும் அவருக்கு புரிதல் இல்ல, இல்ல யாரும் விளங்கவில்லை. அவரோட தமிழ் எனக்கு பிடிக்கும். சிவன்கிறது இங்க நம்மளோட நிலைப்பாடுங்கிறது வேற. ம். சிவன் வழிபாடுங்க சிவன்ங்கிறது நம்மளோட நிலைப்பாடுங்கிறது வேற. நம்ம அத இதுல பேசுவோம். இப்போ முருகனுக்கு வருவோம்.
இங்க முருகனை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறது. முருகனை எப்படி வணங்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க பழனியில போகர் எப்படி வடிவமைச்சிருக்காரு. இப்ப எல்லாரும் என்ன நெனச்சிருக்காங்க, முருகன ஆண்டியா பார்த்தோம்னா நம்ம ஆண்டியாரணும். அப்படி கிடையாது. ஆமா. நெறைய பேரு நாம நண்பர்களும் சொன்னாங்க. ஐயோ! நான் ஆண்டிய போய் பார்க்க மாட்டேன். நம்ம ஆண்டியா பார்க்கணும் அப்படி கிடையாது. அவர் என்ன கோலத்துல இருந்தாலும் உனக்கு என்ன குடுக்கணுமோ அதத்தான் குடுப்பாரு. ஆமா. நீங்க போனதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்துல இருந்தாக்க உங்களுக்கு ராஜ அலங்காரத்திலே குடுக்க போறாரு. நீங்க உங்களுக்கு அதாவது முருகன் வழிபாட்டுல இருக்கவங்க, இல்ல வீட்ல முருகன வச்சு வழிபாடு பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதாவது அவர் தனியா இருக்கிற ம். வள்ளி தெய்வானை இல்லாம தனியா இருக்கிற முருகன வச்சு வழிபாடு பண்ணுங்க. அது போதும். சரிங்களா? நீங்க வள்ளி தெய்வானையோட இருந்தா தான் நமக்கு வந்து குடும்பம் சகிதமா இருக்கும். அது வேண்டியது. பழனி முருகனோட அந்த ஆதி படம் இருந்தா, அத வாங்கி வச்சு வீட்ல விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க. ஆ அது போக நம்ம வள்ளி தெய்வானைய வச்சு தான் நம்ம இது பண்ண இங்க இப்ப நான் சொல்றேன். அத நீங்க ஒரு 11 வாரம் நீங்க பக்கத்துல இருக்க முருகன் அது வள்ளி நீங்க சரி நீங்க கோயிலுக்கு போ முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் தான் சொன்னேனே, போகர இங்க நம்ம பழனி முருகன அப்படியே கொண்டு வந்து, அவரோட அந்த ஆதி ஃபோட்டோ நீங்க அத வாங்கி வச்சு கூட வீட்ல ஒரு 48 நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துங்க. இன்னொன்னு இப்ப யார் ஒருத்தன் எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன், நீங்க முருகனுக்கு ஒரு 11 வாரம் நீங்க அங்க போங்க. முருகனோட செவ்வாய்க்கிழமை அங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா அவனோட வாழ்க்கை 3வது வாரத்துல வந்து மாற ஆரம்பிச்சுரும். பிரச்சனை என்னடா வராகியோட உபாசகர் வந்து அ வ முருகன பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது அதாவது அனுபவபூர்வமா கண்டது எல்லாரும். அ இன்னொன்னு என்னன்னா, இங்க போனா நல்லது நடக்குமா? ஒரு 11 வாரம் நம்ம முருகன நம்ம கும்பிட்டாக்கா நல்லது நடக்குமா? கண்டிப்பா வாழ்க்கையில மாற்றம் வரும். முருகன கும்பிட்டும் எனக்கு பிரச்சனையா இருக்கே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, முருகன்ட்ட இந்த கள்ளக்காதல் பண்ணிட்டு ம். அந்த கள்ளத்தனம் வேலைகள் பண்ணிட்டு, அங்க போனா, நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க. யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும் அப்டின்னாக்கா, அந்த பிறர் மனைவிய கூட முருகன் கோயிலுக்கு போனவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல பிரிஞ்சிருவான். ம். பிரிஞ்சிருப்பான். இல்லைன்னா, அந்த ஒரு 1க்கு 4 காதலி கூட சுத்திட்டு இருக்கவன். அந்த ப்ளே பாய். அந்த மாரி இருக்கிறவன். சரிங்களா? தம்பி கூட ஒரு மாரி முருகன் கோயிலுக்கு நான் போமாட்டேன்ற மாரி. இல்ல. ம். முருகனோட முருகன பத்தி நீ முருகன்ட்ட ஒழுக்கமா இருந்தா தான் நீ இங்க வரலாம். நிச்சயமா. முருகன முதல்ல பழைய ஆட்கள்லாம் எப்படி கும்பிடுவாங்க தெரியுமா? முருகன் தான் உயிர். இங்க அங்க அந்த கல்ச்சரயே உடைச்சுட்டே இருக்காங்க. அதான் சொல்றது. ஒழுக்கம் இல்லாம முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா, நீ ஒழுக்கத்த கத்துக்கிறதுக்கு உண்டான நிலைமை வந்துரும். ம். அங்க போனா கஷ்டம் வருமானா? கண்டிப்பா கஷ்டம் வரும். அங்க போனா பிரச்சனை வருமானா? நம்ம எண்ணம் தூய்மையா இருந்து, நீ ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ற மாரி இருந்தாக்கா, முருகன் கோயிலுக்கு போ. ம். இல்ல, நான் அடுத்தவன் பொண்டாட்டி கூட போவேன். இல்ல அடுத்தவன் புருஷன் கூட போவேன். இல்ல முருகன் கோயில் தானே, அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நெனச்சு போனாக்கா, கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல, அப்புறம் பிரியருக்கு உண்டான சூழல் வரும். அசிங்க அவமானத்த சந்திக்கிற மாரி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஜோதிடனையோ, ஒரு மாதிரியோ சரி, நாங்க நல்லா இருந்தோம், பிரிஞ்சுட்டோம். போனா நீ காலத்துக்கு அங்க சேர முடியாது. அதனால என்னோட வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை தரம் உயரணும். நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். என் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். என் கணவன் என்னோட அன்புக்கு அருமையா இருக்கணும். என் மனைவி என் அன்புக்கு அருமையா இருக்கணும். என் குடும்பம் நல்லபடியா இருக்கணும். தொழில்ல முன்னேற்றம் வேணும். இப்படி நினைக்கிறவங்க நீங்க முருகன் கோயிலுக்கு போங்க. உங்க குடும்பம் சகிதமா போங்க. இல்ல தனியா போயிட்டு வாங்க. இதுல எந்த ஒரு இதுவும் இருக்க போறதில்ல. உங்களோட முருகன கும்பிட்டா முருகனோட இடத்துக்கு போனாக்கா இப்போ சரி நான் நான் பழனிக்கு போணும். இல்ல திருச்செந்தூர் போணும். அங்க 3000க்கு டிக்கெட் விக்கிறேன்னா நீ அந்த இடத்துக்கு போய் கால வச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். நீ ரூ. 300 குடுத்தாலும், ரூ. 3000 குடுத்தாலும் போய் அவர போய் டிக்கெட் எடுத்துலாம் தரிசிக்கணும். அந்த இடத்துல போய் கால வச்சுட்டு வந்தாவே போதும். நிச்சயமா. போன அது நீ எங்க இருக்கியோ அங்க தான் இருப்பான். நம்மளோட அன்பு தூய்மையா இருந்தா, நம்மளோட பக்தி தூய்மையா இருந்தாக்கா, நம்ம இருக்கிற இடத்துல தெய்வம் கண்டிப்பா குடிகொண்டு இருக்கும். நீங்க அங்க தான் போகணும் கிடையாது. போகணும்னு விருப்பப்பட்டா போயிட்டு வாங்க. நீங்க ரொம்ப மெனக்கெட்டு இதெல்லாம் இது பண்ணணும். போகணும்னு இன்னைக்கு இருக்கிற எல்லா கோவில் ஸ்தலங்களும் வியாபார ஸ்தலங்களா தான் இருக்கு. அதனால உங்க வீட்டுல முருகனோட ஒரு ஃபோட்டோ. அதாவது வள்ளி தெய்வானை இல்லாம, உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னைய ஃபாலோ பண்றவங்க இல்லன்னா, என்ன என்ன நான் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறவங்க அத ஃபாலோ பண்ணுங்க. ஆ நம்ம பழனி முருகன அவர் ஆதி அந்த ஃபோட்டோவ வாங்கி வச்சு நீங்க விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க. ஒரு முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிற 11 நாள் 11 வாரத்துக்கு நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது இது வந்து அதாவது ஒரு எளிய முறை. ஆ அதாவது பரிகாரங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா மாறும். இதுல இன்னொன்னு என்னன்னா, அங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு, நான் வந்து சாமி பேருக்கு அர்ச்சனை பண்றது. ம். யாருக்கு அர்ச்சனை? சாமிக்கு அர்ச்சனை.
இங்க உன் வாழ்க்கையே இங்க தற்குறியா நிக்குது. அதுல போய் நீ சாமிக்கு அர்ச்சனை பண்ணி இன்னும் 100 வயசோ, 200 வயசோ வரப்ப, நீங்க அந்த இதே தப்பு. நீங்க நீங்க போய் நான் அபிஷேகம் பண்ணி தான் இது பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். நீ அங்க அந்த இடத்துக்கு வந்துட்டா, உனக்கு என்ன பண்ணணுமோ அத அவங்க பார்த்துக்குவாங்க. அங்க ஜோதி காட்டுறாங்க. ஜோதி ரூபத்துல அங்க இருக்காரா? அவர நீங்க பார்த்துட்டு வாங்க. அங்க விளக்கு நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வாங்க. அது போதும். நான் அத பண்றேன், இத பண்றேன்லாம் அங்க எதுவுமே தேவையே கிடையாது. சொன்னத மனதில வச்சுக்கங்க. இது பண்ணுங்க. இன்னொன்னு இங்க முருகனுக்கும், சிவனுக்கும் என்ன அவ்ளோ பெரிய பவர் அப்படின்னு சொல்லலாம். சிவனுங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க முருகரோட சந்நிதிக்கு எங்க போனானாலும், அங்க பக்கத்திலேயே அடிவாரத்திலேயோ, அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தர் சமாதிங்கிறது அந்த இடத்துல இருந்தே தீரும். ஆமா, ஆமா. அந்த இடத்துல இருந்தே தீரும். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, நான் எனக்கு அங்க போனேன் என்னால முருகன பார்க்க முடியல. சில பேர் வயிறெரிஞ்சலா வருவாங்க. ம். சில முருகன் கோயிலுக்கு போயிட்டு. ஏன்னா, அவன் அதாவது நடந்து வருவான். அந்த இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நம்ம தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்து வரவங்க, வண்டி கட்டி வரவங்கலாம் இருக்காங்க. கூட்டக்கூடிலாம் வராங்க. அவன் வந்துட்டு அந்த தெய்வத்த பார்க்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? நீ ஒண்ணும் நீ என்ன நெனச்சா நீ என்ன அங்க போய் பார்த்தாலும், பார்க்காட்டாலும் உனக்கு அங்க என்ன அனுபவம் வந்தாலும், உன் வாழ்க்கையில உன் கூட முருகன் இருப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோடி ரூபாய் குடுத்தவனுக்கு தான் இங்க தரிசனம்ங்கிறத விட, உன் கூட முருகன் இருப்பான். அதனால நீ அத பத்தி எதுவும் இது பண்ண இல்ல எனக்கு அங்க போனா ரொம்ப முடியல, இல்ல என்னால பார்க்க முடியல. ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, அந்த பக்கத்திலேயே ஒரு சித்தர் சமாதிங்கிறது இருக்கும். அது உயிர்ப்போட இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ம், நீங்க ம். முருகன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, முதல்ல அந்த சித்தர் சமாதி வழிபாடுங்கிறது நீங்க செஞ்சுட்டு வாங்க. அது நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும், மாற்றத்தை குடுக்கும். முன்னேற்றத்தையும் குடுக்கும். அந்த இது பண்ணுங்க. முருகன்னு எடுத்தா இன்னும் நெறைய பேசலாம். நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். அத அப்படி இப்படின்னு நம்ம தூக்கிடலாம். இந்த 11 வாரம் விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை முருகன போய் பாருங்க. ஆ இன்னொன்னு என்னன்னா, செவ்வாய்க்கிழமை அது ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாப்புல, நான் ஒரு காரியம் பண்ணும்போது, "செவ்வாய் வெறுவாய் சாமி" அப்படின்னாங்க. ஆமா. நான் அந்த நான் டைம்ல எதுவும் சரி வாங்க மாட்டேன். இது பண்ண மாட்டேன் அட அப்படி. பைத்தியக்காரனுங்களா! ஏன்டா நான் எது பண்ணாலுமே செவ்வாய்க்கிழமைனா, யாரு எத செய்யக்கூடாதுன்னு சொல்றானோ, அத தான் செய்வேன். ம். செவ்வாய்க்கிழமை அப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவருக்காகவே செய்வேன். அப்புறம் அவன் சொன்னான், "செவ்வாய்க்கிழமை எனக்கு லக்கி டே ஆயிடுச்சுன்னு." அப்புறம் இத்தன நாள் நீ தான் முட்டாளா இருந்திருக்க. அப்படின்னு. ஏன்னா நிலம் வாங்கக்கூடாது. அதாவது நிலத்துக்கான அதிதேவதையே அங்க அந்த அவர் பூமிக்காரனே அவர்தான். அவர விட்டுட்டு போய் நீங்க போய் நான் செவ்வாய்க்கிழமை அத நான் பண்ண மாட்டேன். எது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் சுத்திட்டு இருக்காங்க. அதாவது நிலம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு நீ செவ்வாய்க்கிழமை அட்வான்ஸ் குடு. செவ்வாய்க்கிழமை எல்லா நாளும் நல்லது தான். கரையம்மன் எல்லா நாளும் சிறப்பான நாள் தான். இந்த நிலத்துக்கு மொத ஒருத்தங்க அதாவது நிலத்திலேயே பொறல்றவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. அந்த முதல்ல நிலம் வாங்குறதோ, இது பண்றதோ, அந்த காரியத்துக்குள்ள என்டர் ஆவவங்க செவ்வாய்க்கிழமை வெளில வேண்டாம். செவ்வாய்க்கிழமை வெறுவாய்ன்னு சொல்றவன் என்னைக்கும் உருப்பட்டதா சரித்திரம் இல்ல. அந்த இத மாத்துங்க. செவ்வாய்க்கிழமை சிறப்பான இல்ல நாள் தான். இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது. அந்த நாள்கள்ல மத்தவங்க பயனடைஞ்சுக்கிறதுக்காக ஒரு அதுதான். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அஷ்டமியில இது செய்யணும். நான் பார்த்தா என்னோட வாழ்க்கையில நான் பண்ற நல்ல காரியம், நல்ல விஷயங்கள், ஏதோ முக்கியமான காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அஷ்டமியில தான் இருக்கும். ம், ம், ம். அஷ்டமியில தான் இருக்கும். அஷ்டமி வந்து எல்லாம் கெடுதலு. அது சரி இருக்காதுன்னா, அஷ்டமியில நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இத நம்ம முடிவு பண்ண மாரி நடக்கணும் அப்டின்னாக்கா, அஷ்டமியில அ நீங்க செய்யுங்க. அதே மாரி நிலம் சம்மந்தப்பட்டது இது பண்ணணும்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதெல்லாம் எதையும் யோசிக்கவே வேண்டாம். 11 வாரம் விரதம் இருந்துட்டு எனக்கு இத சரி பண்ணி குடுங்க. நான் வேலையே இருப்பேன். நான் மத்த தெய்வத்த வேண்டுதல் வைக்காதம்பேன். நீ இவர்ட்ட வேண்டுதல் வச்சுட்டு போ. அப்பா எனக்கு இந்த மாரி வேலை கிடைக்காம இருக்கு. இல்ல எனக்கு இந்த மாரி குடும்பத்தில பிரச்சனையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு நீ போயிட்டு வா. 3 வாரத்திலேயே அதுக்குண்டான மாறுதல் கிடைக்கும். இல்ல என்னால கோயிலுக்கு போக முடியலன்னா, இங்கேயே நீங்க வீட்லயே அவரோட நான் தான் சொன்னேன் இல்லையா? அவர் பழனி முருகன அது ஆதி படத்த வாங்கி வச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணு. கோரிக்கை நான் மத்த தெய்வத்திட்ட வைக்காதன்னு சொல்லுவேன். முருகன்ட்ட கோரிக்கை வை. ஆட்டோமேட்டிக்கா அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா, அவர் கோரிக்கைக்கு செவி சாய்க்கக்கூடியவன். அவன் தலைவன். தமிழன் இனத்துக்கான தலைவன். அவன்ட்ட கோரிக்கை வை. நல்லதே நடக்கும். இப்போ சிவனுக்கு வருவோம். ம். இப்போ இப்போ சிவன் அப்படின்னு பார்த்தாக்கா, யார் அப்படின்னா, சிவன் கிடையாது. ஜீவன். நம்ம இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, கிராமப்புறங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அ அதாவது அவரு இன்னார் மறைஞ்சுட்டாரு அப்படின்னுவாங்க. நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கும் ஜீவன் போயிருச்சு அப்படிம்பாங்க. ம். ஜீவன்கிறது ஒரு ஆத்மா. இன்னைக்கு பலரும் சித்த பெருமக்களும் சரி, ஞானிகளும் சரி, ஜீவ எத சமாதி. தேடி ம். ஓடுறாங்க அப்படிங்கன்னா, ஞானத்தை தேடுவது, தன்னை உணர்வது, தன் ஆத்மாவை உணர்வது. தன்னோட ஆன்மாவ உணர்றது தான் வந்து இந்த ஜீவன உணர்றது தான் இங்க ஞான தேடல்ங்கிறது. இங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த சிவன் வழிபாடு, சிவனோட இதுல வந்து எனக்கு அந்த மாற்று கருத்து. சிவன்கிறது ஒரு தெய்வம் கிடையாது. அவர் ஒரு அரூபம். அவர் வந்து ஒரு நமக்கு ஞான தேடலின் ஒரு முடிவு.
இப்போ ஒரு சித்த பெருமக்களோ, ஒரு ஞானியோ யார தேடி போய் உட்காருவாங்க? அவங்க யார தனக்கு என்னத்த இது பண்ண ஒரு அதீத சக்தி, அந்த சக்தியோட ஆற்றல் வேணும் அப்படிம்பாங்க. அது என்னன்னா, அது யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நம்ம உணர்ந்தா நாம ஞான தேடல்ல ஞானத்துல தான் ஒரு விஷயத்த உணர முடியும். அந்த உணரும் சக்திய குடுப்பது தான் சிவன். நீங்க ம். இங்க சிவன எடுத்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி இன்னும் நிறைய வரலாறு இருக்கு. அத வச்சு நீங்க பணம் பண்றது சிவன், சிவன், சிவன் சொல்லிட்டு சிவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய வரலாறு இருக்கு. நம்ம சிவனுக்காகவே பல விஷயம் ஏன்னா இப்ப முருகன பத்தி பேசிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆமாமா. அதான். இதே மாரி சரி ஒவ்வொரு இப்ப சிவன் ஸ்தலங்களும் இருக்கு. இப்ப அந்த இடத்துல இப்ப எங்க நீங்க சிவனோட சன்னிதானத்துக்கு நீங்க போனாலும், அங்க ஒரு சித்தரோட சீவ சமாதி இருந்தே தீரும். ம், ம். பார்த்தீங்கன்னா, இந்த இறைசக்தி இதெல்லாம் இந்த ஒரு பவருக்கான டூல். அந்த இதுதான் நமக்காக அந்த இத குடுக்குறது, எனர்ஜிய நிச்சயமா, குடுக்குறது. நிச்சயமா. இந்த குடுக்குது. அந்த கோயிலோட விவரம் நம்ம குடுப்போம். நீங்க அது வேணா இது கூட நீங்க போய் பார்க்கலாம். போட்டுக்கங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எல்லாருக்கும் எல்லா தெய்வமும் வேலை செஞ்சிராது. இப்போ இந்த இடத்துல நான் வரணுங்கிற அதான் பாருங்க. ஒரு வண்டி திருப்புறதுக்காக போனது, இந்த உலகத்துல எதுவுமே காரண காரியம் இல்லாம நடக்கிறது இல்ல. நடக்குது நடக்கிறது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அங்க முகலாயர் படையெடுப்புங்கிறது அந்த கோயில்ல நெறைய இது இருக்கு. நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன். நான் பலமுறை நினைப்பேன். எனக்கும் முகலாயர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாரி. அங்கே 2ம் கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள அதான் சொன்னேனே, நம்மள உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பாவும் அந்த இடம் அமைஞ்சது. அதனால இந்த சிவன் வழிபாடு நான் சிவன கும்பிட்டேன் எனக்கு கஷ்டம் கஷ்டம். நீங்க அதுல சிவன கும்பிட்டா இங்க கஷ்டம். சிவன்கிறது என்ன ஞானத்த குடுப்போம். இன்னொன்னு என்னன்னா, சிவன கும்பிடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை தான் வாரிசா இருக்கும். ம், ம், ம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண் குழந்தை அது கஷ்டங்கிறது கிடையாது. நம் இங்க கஷ்டம் எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னாக்கா, நமக்கு கடவுள கும்பிட்டா கஷ்டம் வருது அப்டின்னு நெனச்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கணும். ஆ பலரும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னாக்கா, எனக்கு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த இந்த சோதனை? இது நடக்கிறது இது பெரும்பாலும் சொல்லி சாமி கேள்விப்பட்டுருக்கேன். இது எல்லாருமே இது சொல்லலாம். முதல்ல இங்க யாருமே 100% சரியான மனிதர்களா வாழ்றதே கிடையாது. நம்ம வேணா பேச்சுக்கு வேணா நான் யாருக்கும் கெடுதல் செய்யலன்னு. ஒண்ணும் இல்ல. அப்புறம் அவங்க இப்ப பொதுவாவே சாமானியனுக்கு விளங்குற மாரியே சொல்லலாம். இப்போ ஒரு ஹோட்டல் போறோம். இல்ல ஒரு பொது இடத்துக்கு போறோம். அந்த கழிவறையில, அந்த டாய்லெட் இதுல யூரின் போனா அப்படியே வச்சுட்டு வந்துர்றது. நிச்சயமா. இல்ல அது டாய்லெட் போனா கூட, அத அப்படியே வச்சுட்டு, இந்த மாரி வச்சுட்டு, அதுக்கு ஒரு பிரஷ் பண்ணிட்டு, அந்த இது பண்ணிட்டு வரணும். அந்த அந்த அறிவு கூட இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு சமயம் உண்மை, உண்மை. அந்த அளவுக்கு வாழுது. இந்த மாரி அப்போ நீ வெளியில வந்து என்ன சொல்ற? நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணல. இது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்புறம் என்ன பண்றது? இந்த பஸ்ஸுல இருந்துட்டு, இந்த வழியில போகும்போது, எல்லாம் வந்துட்டு காரி காரி துப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா ஒருத்தர் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் இயற்கை இது வர்றது தான். அத யாரும் நம்ம மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அ இந்த கொரோனாங்கிற ஒரு நோய் எந்த அளவுக்கு தாக்கம் பண்ணுச்சு. இப்போ உன் பக்கத்துல சாப்பிடும்போது ஒரு குழந்தை உட்காந்து ஒரு 2 வயசு, 5 வயசு குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும். உனக்கு டிபி இருக்கும். உனக்கு 1008 நோய நீ சம்பாதிச்சு வச்சிருப்ப. நீ தும்முனீன்னா அந்த குழந்தைய பாதிக்குமா? பாதிக்காதா? இந்த அறிவு எவனுக்காவது இருக்கா? ம். இப்போ என்ன எனக்கு தும்மல் வந்தா, அப்ப இதெல்லாம் சிலர் என்னன்னா திட்டுறக்கு வருவாங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கணும். அதாவது உன் குழந்தையா இருந்தாலும் சரி, மத்தவங்க குழந்தை எல்லாம் குழந்தை தான். இப்ப நம்ம இந்த மாரியான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சில வேலைகள நம்ம பண்ணிட்டு, அதாவது நம்ம நெனச்சுக்கிறோம் நம்ம 100% சரியா இருக்கோம், சரியா இருக்கோம். இதன்னா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு படிப்பினை தானே. இத நம்ம ஒரு இடத்துல நம்ம தும்முறோம்னா, சரி அதுக்கு ஒரு கர்ச்சீப் வச்சுக்கலாம். இல்ல கைய வச்சுட்டு கூட இது பண்ணலாம். இது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இன்னும் நிச்சயமா. நான் நெறைய சொன்னேன். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால மாத்திக்க முடியல. எதுவும் மாத்த மாட்டேன். நான் இங்கருந்து காரி துப்பிட்டு போவேன். அந்த இடத்துல தான் ஒருத்தன் நடந்து போவான். அதுக்குள்ள தான் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் போவான். இல்ல அங்க இருக்க ஒரு குழந்தைய பார்க்க போவான். அது என்ன ஆகும்? இப்படித்தான் அதாவது நம்ம ஒரு பிற மனிதர்களுக்கு இந்த அளவுல நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் அதான் சொன்னேன் ஒரு டாய்லெட்டுக்கு அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு அந்த கூட உன்னால இது பண்ணலாம். அது இன்னும் பல பேர் இந்த சாப்பிட்டுட்டு இந்த வாஷ் பேசன்ல பார்த்தீங்கன்னா, அப்படி ஹோட்டல்ல போட்டு பண்ணிருவாங்க. அத வாஷ் பேசன்லாம் அந்த கைய கழுவக்கூட அதிலேயே அத்தன சோறு இருக்கும், அத்தனை இது இருக்கு. ஏன் அதக்கூட நம்மனால கழுவ முடியாத அளவுக்கு நம்ம அம்பானியா, அதானியா? அப்போ இப்படி ஒரு சில விஷயங்கள நம்ம நெறைய அடுத்தவன் பார்க்குறவனுக்கு அருவருப்பா இருக்குங்கிற அந்த எண்ணம் கிடையாது. இல்ல. இந்த இந்த மாரி எல்லாரும் இன்னைக்கு சாமானியன் பல பேர் இந்த மாரி 1008 வேலைகள செஞ்சுட்டு, எனக்கு கடவுள் வேலை செய்யல, கடவுள் வேலை செய்யல, கடவுள் எனக்கு சோதிக்கிறார். கடவுள் சோதிக்கல. நீ தான் மத்தவங்கள சோதிக்கிற. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்து இப்போ நான் நேர்மையா இருந்து, நான் நல்லவனா இருந்து யாரு என்ன காப்பாத்திட்டாங்க? நேர்மையா இருந்து நல்லவனா இருந்தவன யாரையும் எந்த கடவுளும் கைவிட்டதே கிடையாது. யாரும்
அது வேணா கதை வேணா டைலாக் வேணா வசனத்துக்கு வேணா அது இதாக இருக்கலாமா ஒழிய அது உண்மை கிடையாது. உன்னோட மனசாட்சிக்கு நீ சரியா நடந்தீங்கன்னா அது போதும். உன்னை எந்த சூழ்நிலையும் கடவுள் கைவிடாது. அதான் உண்மை. இதுக்கு மேல உங்கள்ட்ட கேள்வி என்ன சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்து இல்லாம, இது அந்த பல பேர் சொல்லுவாங்க, நான் யோக்கியமானவன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, எனக்கு கடவுள் நம்மளோட ஒருத்தனுக்கு கஷ்டம் வருது, ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதுன்னா, ஏன் வருதுங்கிறத உணர்ந்தானாவே போதும். எஸ். ஏன் நமக்காக அந்த பிரச்சனை வருதுங்கிறத, இத இங்க யாரும் அத உணர்றதுக்கு தயார் இல்ல. அதுதான் இங்க பிரச்சனைக்கான மூல காரணம். உடனே நம்ம என்னன்னா, அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, இப்போ காசு குடுத்து ஒரு மாந்திரிட்ட ஒரு வேலைக்கு போனாக்கா, இல்ல ஒரு தொட்ட நம்ம ஆன்மீகவாதிகிட்ட நம்ம போனாக்கா, நம்ம கும்புற தெய்வம் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரின்னு நெனைக்கிறாங்க. நம்ம கும்புற தெய்வம் நம்ம வீட்டு வேலைக்காரி. நம்ம போய் நின்னாக்கா, எனக்கு நீ கேட்டா குடு. அப்ப நீ குடுக்கல, நீ சரியில்ல. நீ தெய்வமே கிடையாது. அப்படின்னு எடுத்துட்டு அப்போ உங்க வீட்டு வேலைக்காரி. நம்ம 1008 இதெல்லாம் பண்ணிட்டு, முளமருத்தனம் பண்ணிட்டு, நமக்கு உதவி செய்யறதுக்கு தெய்வம் கிடையாது. எஸ். நம்ம சரியா இருந்தா தெய்வத்திட்ட போலாம். இல்லையா, நம்மளோட வாழ்க்கை நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். 2035க்குள்ள ஒரு பண்பாட்டு கலை நம்ம தமிழ் சமயத்த தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்தாகணும். அப்போ தான் நமக்கு புரியும் நம்மளோட வேல்யூ என்னங்க. கண்டிப்பா. அருமையான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.